வணக்கம் நண்பர்களே. முழங்கால் வலி ஏன் இவ்வளவு பேருக்கு வருகிறது தெரியுமா? நீங்க நடந்தா வலி, ஏறினால் வலி, உட்கார்ந்தா வலி. இது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்குது. உங்க கிச்சன்ல இருக்கும் இந்த 6 விதைகள் உங்கள் மூட்டுகளை மீண்டும் 20 வயசு மாதிரி மாற்ற முடியும். அதுவும் 100% இயற்கையானது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ஒரு வீடியோ. ஆமா நண்பர்களே, இது உங்க ஹெல்த் சேனல். நம்ம உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான தகவல்களை தினமும் பார்க்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முழங்கால் வலி ஏன் வருகிறது தெரியுமா? முழங்கால் வலி வர ஏற்படுறதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. முக்கியமா கால்சியம் குறைபாடு, ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் குறைவு, வயது அதிகரிப்பு, ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் கார்ட்லேஜ் டேமேஜ். ஸோ வயது ஆக ஆக உடம்புல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்படும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்களையும் மூட்டுகளையும் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எவ்வளவோ மருந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த மருந்துகள் எல்லாமே அப்போதைக்குன்னு தற்காலிக நிவாரணத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கும், வலியை போய்க்கிருக்கும், திரும்பி அந்த வலி வந்திருக்கும். ஸோ எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் இது சரியாகாது. இது உடம்புக்கு உள்ளே இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட சொல்கிறோம். அது என்னென்ன உணவுகள், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும், யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். இப்ப நம்ம பார்க்க போற அந்த 6 விதைகள் என்னன்னா, அதுல முதலாவது பார்க்கக்கூடிய விதை என்னன்னா எள்ளு விதைகள் தான். அடுத்து தாமரை விதைகள், அடுத்து 3ஆவதா பார்க்கக்கூடியது ஆளி விதைகள், 4ஆவதா பார்க்கக்கூடிய விதை பூசணி விதைகள், 5ஆவதா பார்க்கக்கூடிய விதைகள் கொண்டக்கடலை, 6ஆவதா பார்க்கக்கூடிய விதைகள் கசகசா. இந்த 6 விதைகளை நீங்க காம்பினேஷன் பண்ணி சாப்பிடணும். அது எப்படி காம்பினேஷன் பண்றது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல லாஸ்டா சொல்ல போறேன். ஸோ இதை காம்பினேஷன் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, கால் வலி, இது எல்லாமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல நம்ம சாப்பிட்றதுல தான் விஷயமே இருக்குது. இந்த 6 விதைகள் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன். நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். ஸோ எள்ளு விதையில் அப்படி என்ன இருக்குது, எள்ளை ஏன் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விதை எள்ளு விதைகள். இதுல கால்சியம் பவர் அதிகமாகவே இருக்குது. ஸோ எள்ளு விதை என்ன சொல்லலாம், கால்சியத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால்சியம் என்ன பண்ணுதுன்னா போன் டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஆஸ்ட்ரோபோரோசிஸ், அதாவது எலும்புகளை அரிக்கக்கூடிய அந்த நோயை தடுக்கும் சக்தி கொண்டது எள்ளு. அதே மாதிரி ஜாயிண்ட்களை ஸ்ட்ரென்தன் பண்றத பயன்படக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. ஸோ இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். எப்படின்னா இதை வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நீங்க காலையிலயோ இல்லை இரவுலையோ சாப்பிடணும். தினமும் சாப்பிட்டாதான் முழங்கால் வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரே நாள்ல குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். நீங்கள் தினமுமே இந்த 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் இதை வறுத்து வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கலந்து கூட குடிச்சுக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அது எள்ளு 2 வகையா இருக்குது. ஒன்று கருப்பு எள்ளு, ஒன்று வெள்ளை எள்ளு. எந்த எள்ளை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அது நீங்கள் கருப்பு எள்ளை பயன்படுத்துறதே சிறந்தது. இல்லை கிடைக்கல, வெள்ளை எள்ளு எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா வெள்ளை எள்ளையும் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 2ஆவதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா தாமரை விதை தான். இது இங்கிலீஷ்ல மக்கானா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாமரை விதைகள் ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்குது. இது என்னன்னா ஒரு கம்ப்ளீட் போனுக்கான, அதாவது ஒரு எலும்புக்கான நியூட்ரிஷன் சத்து இந்த தாமரை விதைகள்ல இருக்குது. எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது இந்த தாமரை விதைகள். ஸோ இதை மக்கானான்னு சொல்லுவோம். மக்கானான்னு கேட்டாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஃபுல் நியூட்ரிஷன் பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது தாமரை விதைகள்ல. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுல கால்சியம் அதிகமாகவே இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாகவே இருக்குது. இதனால உங்களுடைய எலும்புகளை ரிப்பேர் செய்யற வேலையை இந்த தாமரை விதைகள் பயன்படுது. அதே மாதிரி வீக்கான ஜாயிண்ட்ஸ், அது வீக்கான உங்களுடைய எலும்புகள், தேய்மானம் அடைந்த மூட்டுகள், எலும்புகள், இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கன் பண்றதுக்கு இந்த தாமரை விதைகள்
விதைகள் வந்து பயன்படுது. இந்த தாமரை விதைகளை எப்படி சாப்பிடணும்னா, 1 கப் வந்து ரோஸ்ட் பண்ண அது வறுத்த தாமரை விதைகளை வந்து நம்ம சாப்பிடலாம். இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ஸோ இது வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவா கருதப்படுது. கண்டிப்பா 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸா, நீங்க மற்ற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதே மாதிரி இதை நீங்க ஸ்நாக்ஸாவே டெய்லியும் 1 கப் வந்து நீங்க வறுத்த தாமரை விதைகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா, அதுதாங்க ஆளி விதை. ஆளி விதையில வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டும் அயனும் அதிக அளவுல இருக்குது. இது இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆளி விதைகளும் ஆஃப்லைன், ஆன்லைன் எல்லா இடங்கள்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்குது. இதுல என்ன இருக்குதுன்னா, இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி ஜாயிண்ட்டுகள், அந்த மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஆளி விதைகள் பயன்படுது. அதே மாதிரி உங்க உடல்ல தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஆளி விதைகள் வந்து பயன்படுது. ஸோ சிலருக்கு வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வலி ஏற்படும். அது கால்கள்ல ரத்த ஓட்டம் குறைவா இருந்தா கால்கள்ல வலி ஏற்படும். கைகள்ல ரத்த ஓட்டம் குறைவா இருந்தா கைகள்ல வலி ஏற்படும். ஸோ எல்லாத்தையும் வலிகளுமே சரி பண்றதுக்கு இந்த ஆளி விதைகள் வந்து பயன்படுது. இந்த ஆளி விதைகளை எப்படி சாப்பிடணும்னா, நம்ம பவுடர் செஞ்சு தான் சாப்பிடணும். ஸோ இதை டைரக்டா சீடாவே எடுத்துக்க கூடாது. இதை என்ன பண்ணணும்னா, இந்த ஆளி விதைகளை வந்து எண்ணெய் ஊத்தாம வடச்சட்டியில போட்டு வறுத்துட்டு, அதை மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சு பவுடர் ஆக்கிட்டு, டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் நீங்க ஆளி விதைகளை எடுத்து மதியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்கல்ல, அந்த சாப்பாட்டுல 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணி சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். இப்படியும் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க காலையில வெறும் வயிற்றுல 1 கிளாஸ் சுடு தண்ணியில வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆளி பவுடரை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம். இல்லைன்னா தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ தயிருடன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வலியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். இது நல்ல ஒரு வலி நிவாரணியா உங்களுக்கு பயன்படும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா, அதுதாங்க பூசணி விதை. இது ஜாயிண்ட்டுகளுக்கு நல்ல ஒரு லூப்ரிகேஷனா வேலை செய்யக்கூடிய ஒரு விதையா இருக்குது. இந்த பூசணி விதைகள் வந்து அதிக அளவுல என்ன கொண்டதுன்னா, நேச்சுரலாவே லூப்ரிகேஷன் கொண்டது. அதே மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பூசணி விதைகளை வந்து குப்பையில தான் தூக்கி போடுவோம். ஏன்னா அந்த பூசணி விதைகளை நிறைய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, சிங்க் வந்து அதிக அளவுல இருக்குது. இது வந்து கார்டிலேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உங்க கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ், மூட்டுகள்ல இருக்கும்ல கார்டிலேஜ், அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சிங்க் வந்து பயன்படுது. அதே மாதிரி ஜாயிண்ட்கள்ல ஏற்பட்ட அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு, வலி வீக்கம் எல்லாமே போகிறதுக்கு பூசணி விதைகள் வந்து பயன்படுது. ஸோ இந்த பூசணி விதைகளை வந்து வயதானவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படி சாப்பிடணும்னா, டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பூசணி விதைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ஜாயிண்ட்களை ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்ல மூவிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ டெய்லி நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பூசணி விதைகளை வறுத்து அப்படியே சாப்பிடலாம். நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க கொண்டைக்கடலை. இது வந்து ஃபுல் புரோட்டீன்ஸ். எல்லாருக்குமே தெரியும், பயறு வகைகள்ல எல்லாத்துலயும் புரோட்டீன்ஸ் இருக்கு. புரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது நம்ம உடலை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு பயன்படுது. அதில் கொண்டைக்கடலை என்ன பண்ணுதுன்னா, மசில்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு பயன்படுது. இதை இங்கிலீஷ்ல சிக்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுல புரோட்டீன்ஸ் அதிக அளவுல இருக்குது. இது ஜாயிண்ட்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஜாயிண்ட்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து கொண்டைக்கடலை பயன்படுது. அதே மாதிரி எனர்ஜியை பூஸ்ட் பண்ணவும் செய்யும். நம்ம வந்து டெய்லியும் கொண்டைக்கடலையை அவிச்சு நம்ம சாப்பிட்றது கஷ்டமா இருக்குன்னா, பொட்டுக்கடலை இருக்குல்ல, அந்த பொட்டுக்கடலையை டெய்லி நம்ம 1 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப லோவா இருக்குது, நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன், எனர்ஜியே இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க டெய்லியும் 1 கைப்பிடி பொட்டுக்கடலையை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இது எப்படி சாப்பிடணும்னா, நம்ம வந்து நைட்ல நீங்க ஊற வச்சு, கொண்டைக்கடலையை வந்து நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு காலையில நீங்க அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க வேக வச்சும் சாப்பிடலாம். ஆனா ஆயில்லாம் தாளிச்சு சாப்பிட வேண்டாம். ஸோ டைரக்டா ஒன்று அவிச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஊற வச்சு பச்சையா சாப்பிடுங்க, இல்லைன்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கிறங்க. இது உங்களுடைய ஜாயிண்ட்டுக்கு, உங்க ஜாயிண்ட் மசில்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்.
அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய விதைகள் என்னன்னா, அதுதாங்க கசகசா விதை. இது நம்மளுடைய சமையலறையில இருக்கும். நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கும்போது பயன்படுத்துவோம்ல, ஒரு வெள்ள கலர்ல இருக்கும். ஸோ ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விதை தான் கசகசா. இது கறி மசாலா பட்டையில ஒரு கார்னர்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கசகசாவோட நன்மைகள் நிறையா இருக்குது. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த கசகசா வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த தூக்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு இந்த கசகசா பயன்படும். அதே மாதிரி மசில்ஸை வந்து ரெக்கவரி பண்றதுக்கு பயன்படுது. இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய அந்த வலிகளை வந்து ஹீலிங் பண்றதுக்கு, வலிகளை வந்து சரி பண்றதுக்கு, அதுவும் ஃபாஸ்டா அந்த வலிகளை வந்து சரி பண்றதுக்கு இந்த கசகசா விதை வந்து பயன்படுது. ஸோ இந்த கசகசாவை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, இது வந்து நம்ம பால் கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கசகசாவையும் நம்ம இரவலை 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு காலையில் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சு நம்ம பாலுடன் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா ஊற வச்சு அப்படியே டைரெக்டாக நம்ம வாயில் போட்டு மென்றும் சாப்பிடலாம். இதை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். உங்கள் உடல் வந்து நல்லா ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் நீட்டாக ரிப்பேர் பண்ணி கொடுக்குற வேலையை இந்த கசகசா செய்யுது. இப்போ இந்த 6 விதைகளுடைய நன்மைகளை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஸோ இந்த விதைகளை எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, கை வலி எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ இந்த நம்பிக்கை இருந்திருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இதை எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கவனமாக கேளுங்க. நம்ம எப்படி இதை எல்லாமே காம்பினேஷன் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஆளி விதை 1 டேபிள் ஸ்பூன், பூசணி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன், மக்கானா வந்து 1 கப்பு வந்து எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச சிக்பி அதாவது கொண்டக்கடலை எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா எடுத்துக்கிறேங்க. ஸோ இது எப்படி நம்ம சாப்பிடணும்னா மார்னிங் இல்லைனா ஈவினிங்கில் சாப்பிடலாம். இது ஒரு நேச்சுரல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எள்ளையும் ஆளி விதைகளையும் நீங்கள் வறுத்து அதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் அதாவது 1 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ 1 மாதத்துக்கு தேவையான எள்ளு ஆளி விதைகளை நீங்கள் எடுத்து நல்லா வறுத்துக்கிறீங்க. அதாவது எண்ணெயெலாம் ஊற்றாமல் வறுத்து அதை பவுட்ரு பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு டப்பாவில் கண்ணாடி டப்பாலையோ இல்லை க்ளோசிங் ஏதாவது நல்ல ஒரு காற்று புகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் வந்து டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் டைரெக்டாக வந்து பாலில் கலந்தோ இல்லை சுடு தண்ணியில் கலந்தோ நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி பம்ப்கின் சீட்ஸ் பூசணி விதைகளையும் மக்கானாவை என்ன பண்ணணும்னா நம்ம அதே மாதிரி வறுத்து வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி கொண்டைக்கடலையை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சு அப்படியே ஊற வச்சதை நீங்கள் காலையில் அப்படியே வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு காலையில் எடுத்துக்கலாம். இந்த பாப்பி சீடு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஊற வச்சு அந்த விதைகளை வந்து பாலில் கலந்து நீங்கள் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் எடுத்துக்கிறலாம். இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்தால் தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் 2லேருந்து 3 வாரம் தொடர்ந்து சாப்பிடுங்க. அது கூடயே வந்து எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா நல்ல டபுள் பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸசைஸ்னால் என்ன, முழங்காலுகளுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ், வீட்டிலே உட்காந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். சேரில் உட்காந்து எந்திரிச்சு செய்யக்கூடியது. சேரில் உட்காரிங்க எந்திரிக்க போகிறீங்க, இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். இது வந்து 3 செட்ஸாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய முழங்கால் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். இல்லைன்னா நடைப்பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். தினமும் ஒரு 10 மினிட்ஸ் நடைப்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி வந்து சூரிய ஒளியில் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, இல்லை நடங்க, இல்லை யோகா மூச்சு பயிற்சி மாதிரி செய்யுங்க. ஏன்னா விட்டமின் டி நம்மளுக்கு அங்கேருந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து 2லேருந்து 3 லிட்டருக்குள்ளே எடுத்துக்கிறங்க. ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திருங்க. இந்த விதைகளை சாப்பிடுங்க. உங்கள் உடலில் நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல தூக்கத்தை கொடுக்கும். மூட்டு வலி, முழங்கால் வலியை சரி செய்யும். உங்களுடைய மூளையை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். ஸோ முழங்கால் வலி உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இந்த 6 விதைகள் உங்கள் உடலை வந்து மாற்றும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.